அல்ல ஒரு மனுஷனுடைய பேரை சொன்னா அந்த மனுஷனை தான் நீங்க பார்ப்பீங்க. அதே போல வேதத்துல நீங்க தியானிக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிச்சு தியானிச்சு அது என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கு, என்ன படம் உருவாக்கப்பட்டிருக்குன்றத நீங்க பார்த்து அதை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் உங்களை குறித்து அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை அறிந்து அதை பயன்படுத்த உங்களால் முடியும். தெரியாம அறியாம ஒன்றும் செயல்படுத்த முடியாது. விளங்குதா உங்களுக்கு? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமை அடைவீர்கள் சொல்லி வேதத்துல பார்க்கணும். வல்லமை அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அப்ப தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை மாத்திரம் கொடுக்கல, தன்னுடைய வல்லமையாக அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பூமியில பாதுகாவலர் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு, போலீஸ்காரருக்கு அதிகாரத்தை பட்ஜெட்டையும் கொடுத்து யூனிஃபார்மையும் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி விடுவது மாத்திரம் இல்லை, அவர்களுடைய இடுப்புல வல்லமை அங்கே காணப்படுது. வல்லமை என்ன? துப்பாக்கி காணப்படுது. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துற நேரத்துக்கு கீழ்ப்படியாத வேளையில அவங்க தங்களுடைய வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டியதாயிருக்கு. விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? உங்களுக்கு அதிகாரமும் தேவன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிச்சு உங்களுடைய நாவினால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நின்று இது நான் தேவனுடைய சரீரம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள உன்னுடைய ஆட்டம் ஆட முடியாது, உன்னுடைய செயல்பாடு என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய குடும்பத்திலேயோ என்னுடைய ஊழியத்திலேயோ என்னுடைய வாழ்க்கையிலோ காணப்பட முடியாதுன்னு சொல்லி நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்று அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவன் கீழ்ப்படிய வேணும். அவன் கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் அந்த வல்லமையோட அவனுக்கு எதிர்த்து நிற்பீர்களானால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. இப்ப எழுதி இருக்கிற இந்த வார்த்தையில தான் தேவன் காண்பிச்சு கொண்டிருக்கார். இயேசுவானவர் பிசாசுக்கு இந்த எழுதி இருக்கிற வார்த்தை உபாகமத்தில் எழுதி இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அவன் பிழைப்பான்னு சொன்னது எழுதி இருக்கப்பட்டது. அவருக்கு தெரிஞ்சபடியா அதை வாசிச்சு தன்னுடைய இருதயத்தை அந்த வார்த்தைகளால் நிறைத்து வைத்திருந்தபடியால் பிசாசு சோதிக்கிற வேளையில தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில இருந்து எடுத்து வாயினால அறிக்கையிடுகிறார், சொல்லுறார். நீ சொல்றது நான் சொல்றதுக்கு வரையில நான் சொல்ற தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு சொல்றான். அவன் அப்படியே அந்த விஷயங்கள்ல தோத்து போய் கொண்டே இருக்கிறான். தன்னுடைய வார்த்தை இவன் எப்படியாவது சொல்லலாம் சொல்ல வைக்கலாம் என்று பிளான் பண்ணினான். அங்கே சொல்ல வைக்க முடியல. அப்படி அவன் தேவன் ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டான். சரியா? அப்ப எல்லாம் தேவன் இயேசுவானவர் எங்க இருந்து எடுத்து கொடுத்தார்? உலக புத்தகத்தில் எடுத்து கொடுத்தா வேத புத்தகத்தில் அந்த வேதாகமத்தில் இருந்துதான் தேவனுடைய வார்த்தையில இருந்தால் பிசாசுக்கு பதில் எடுத்து கொடுத்தாரா கொடுக்கலையா? அவன் பேசின வார்த்தை அவனுக்கு பதில் அவன் சொன்னபடி செய்யல. தேவனுடைய வார்த்தை அவருடைய இருதயத்தில் நிறைஞ்சி இருந்தபடியால் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை சொல்லி அவனை பிசாச தேவன் இயேசுவானவர் தோற்கடித்தார். அது போலதான் நாங்களும் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நிரப்பி வைப்போமானால் சோதனைக்காரன் வரான். சோதனைக்காரன் வரைக்கும் அவனுக்கு எதிர்த்து சொல்லலாம், இந்த விளையாட்டை நான் தேவனால பிறந்தனா, நான் என்னுடைய வாயை உனக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய வாயை நான் தேவனுக்கு கொடுத்துட்டேன், நான் தேவனுக்கு கொடுத்தபடி என் வாழ்க்கையை தேவன் அற்புதமாக மாற்றி இருக்கிறார். ஆனபடியா என்னுடைய வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை, அப்பாலே பான்னு சொன்னா அவன் போய்விடுவான். வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் பார்க்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தராமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தேவனை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று பல வாரங்களாக அதை தொடர் போதனையாக உங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எவ்வளவாய் உயர்த்தி சகல அதிகாரமும் சகல கர்த்தத்துவத்தையும் சகல மகிமையும் இம்மையில் மாத்திரமில்லை மறுமையிலும் பேர் பெற்று விளங்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் தலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக காணப்படுகிறோம் என்று நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமில்லை, நம்மையும் கூட அவர் உன்னதங்களில உட்கார வைத்திருக்கிறார் சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல நாங்கள் பார்த்திருந்தோம். அவர் எங்களையும் கூட உன்னதத்துல உட்கார பண்ணியிருக்கார். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21, 22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உன்னதத்துல உயர்த்தி தலையாக, இந்த சபைக்கு தலையாக, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலையாக அவரை உயர்த்தி உன்னதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல வானத்திலேயும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் புறப்பட்டு போங்கன்னு சொன்ன தேவன் அவர் தலையா இருக்கிறபடியால் தலைக்குரிய சகல அதிகாரமும் அது எங்களுக்கு சரீரமாகிய எங்களுக்கு அது உரிமை உள்ளதாய் இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அது மாத்திரமில்லை, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி நாவ கர்த்தர் எங்களுக்கு ஒரு திறவுகோலாக கொடுத்திருக்கிறார். வானத்திலே பூமியிலே நீங்க எதை கட்டுறீர்களோ அது பூமியில கட்டப்படும், எதை நீங்க கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும் என்று உங்களுக்கு நாவில உங்களுக்கு திறவுகோலை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று கற்றுக் கொடுத்திருந்தேன். ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் அது மேன்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருந்தேன். எப்படி என்றால், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளை, நாங்கள் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம், நாங்கள் தேவனால பிறந்திருக்கிறோம், நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்ற எண்ணங்கள் காணப்படும். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கீழான எண்ணங்களாக காணப்படக்கூடாது. நாங்கள் அற்பமாக இருக்கிறோம், நாங்கள் தூசாக இருக்கிறோம், நாங்கள் சாம்பலாக இருக்கிறோம், தகுதி இல்லை என்ற கீழான எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. மேலான எண்ணங்கள், ஒருவனுடைய எண்ணங்கள் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அதுபடியா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் என்னன்னு சொன்ன, மரணமும் ஜீவனும் நாவில இருக்குது. ஒரு வார்த்தை, அதாவது தேவனுடைய இந்த பூமியே வார்த்தையினாலதான் உருவாக்கப்பட்டது. கடந்த வாரத்துல நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். பூமி வார்த்தையினால உருவாக்கப்பட்ட, வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இது வார்த்தை உலகம், இது வார்த்தையின் உலகமா இருக்கிறபடியா வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இந்த பூமியில காணப்பட முடியாது. அதுபடியா தேவன் ஆதியில வார்த்தையை கொண்டுதான் இந்த வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் நல்லவை கெட்டவை நல்லவைகள் அனைத்தையும் நல்லது நல்லதென்று பார்த்து தேவன் உருவாக்கினார். சரிதானே? அப்ப ஒரு உலகத்துல ஒரு அதிகாரமா இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரமாணமா இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்திட்ட கோட்பாடுகளா இருந்தாலும் சரி, எதுவும் வார்த்தை மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இல்லாமல் ஒருவரும் ஒன்றையும் செய்ய முடியாது. எந்த அதிகாரமும் இந்த வார்த்தை இல்லாமல் செயல்பட முடியாது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதுபடியா அவர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மோசையை பார்த்து சொல்றார், நீ ஏன் என்னிடத்துல முறையிடுகிறாய்? இதெல்லாம் கடந்த வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். நீ ஏன் என்னிடத்துல முறையிடுகிறாய்? நீ சொல்லு, அப்ப ஆகும் என்று சொன்னார். அப்ப இல்லை ஆண்டவரே, நீங்க சொல்லும் என்று மோசை சொன்ன போது இல்லை நீ சொல்லுன்னு சொல்லியிருக்க. ஏன் கர்த்தர் சொல்ல மாட்டாரா? கர்த்தர் சொல்ல மாட்டார். ஏண்டா நீங்க சொல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். உனக்கு என்ன அதிகாரத்தை, ஆதியில தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆதியில இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல இந்த புதிய உடன்படிக்கையில மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஆதியில அதிகாரத்தை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருந்தார், ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தை பிசாசானவன் தந்திரமாக ஏவாளிடத்துல வஞ்சித்து அவளுடைய வார்த்தை, இந்த வார்த்தை மூலமாகவே தங்களுடைய அதிகாரங்களை பறிகொடுக்கக்கூடியதாக இருந்தது. சரியா? அப்ப அதிகாரத்தை அவர்கள் பறிகொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப தேவன் தன்னை போல ஒரு ஆதாமை உருவாக்க, தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி ஆதாமை உருவாக்கி தன்னை போல பேசுகிறவராக, அதிகாரமுடையவராக, வார்த்தையினால உலகங்களை உண்டாக்குன தேவன் அவன் தன்னுடைய உலகங்களை வார்த்தையினால உருவாக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டில தான் ஆதாமை தேவன் உருவாக்கினான். ஒரு மனுஷன் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன்டா
அநேக புத்தகங்களையும் அநேக இன்டர்நெட்டுகளில் பேர் தேடுறாங்க. ஆனா ஆதாமுக்கு முன்பாக சகல ஊரும் பிராணிகள், சகல பூச்சி புழுக்கள், இலைகள், கொடிகள், செடிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்தின வேளையில ஆதாம் பார்த்து பார்த்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பேரிட்டானோ அந்த பேர் தான் இந்த நாள் வரைக்கும் இருக்குது. ஏன்னால் ஆதாமுக்கு அவ்வளவு ஞானமுள்ள, தேவனோட இருந்தபடியால், தேவனோட உறவாடி தேவனோட நடந்து கொண்டபடியால், தேவனுடைய அதே சகல அந்த வல்லமையும் அவனுக்குள்ள இருந்தபடியால் அவன் தேவனை போல எதெல்லாம் அவன் அந்தந்த பேர் இட்டானோ அந்தந்த பேரை இன்றைக்கும் இருக்கிறன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப வார்த்தை இல்லாமல் ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தை ஒரு பிசாசு எங்கட வாயைத்தான் எதிர்பார்க்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன். எங்கட வாயைத்தான் பிசாசும் பார்க்கிறான். பிசாசு அதை வாயால இவனை எதையாவது சொல்ல வச்சுட்டான், பிழையான காரியங்களை சொல்ல வச்சுட்டான்டா இந்த நாவு யாக்கோபுல சொல்லப்பட்டபடியால் நரக ஆக்கினையால் கொளுத்தப்பட்டிருக்கிறது. அது மகா பொல்லாங்கானன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாவை பிசாசானம் பிடிச்சிட்டான்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையை சூன்யமாக்கிடுவான், எங்களோட சூழ்நிலைகளை மாற்றிடுவான். ஆனா இந்த வாயை தேவனுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையை அவர் மறுமலர்ச்சியாக, ஆசீர்வாதமாக, செழிப்பாக, சமாதானமாக எங்களோட வாழ தேவன் வழி வச்சிருவார். எங்களோட வாழ்க்கையை என்ன வச்சிருவார்? ஆசீர்வாதமாக. இதை பிசாசுக்கு கொடுத்துட்டோம்னா ரெண்டு பேருக்கும் வாய் தான் தேவை, ரெண்டு பேருக்கும் மனுஷன் தான் தேவை. ஏனென்றால் பிசாசும் ஆவியா இருக்கிறான், தேவனும் ஆவியா இருக்கிறான். ஆனபடியால் ரெண்டு பேருக்கும் ஒரு மனுஷனுடைய வாயும் அவனுடைய சரீரம் தான் தேவைப்படுது அவங்க கிரியை செய்வதற்கு. ஆனபடியா தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்றால் எங்களோட வாழ்க்கையில தேவனுடைய அதிகாரம் என்னன்றதை அறிந்து கொள்வோம் என்றால், தேவன் எங்களுக்கு என்ன பவர் கொடுத்திருக்கிறார் என்றதை அறிந்து என்றால் நாங்கள் வெற்றி சிறந்து வாழ முடியும். பூமியில் இருக்கிற பொலிசானவர் பாதுகாவலர் அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் எவ்வளவுக்கு அதிகாரத்தை பவரையும் கொடுத்திருக்கோ அது போலதான் தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை வல்லமையை கொடுத்திருக்கிறார். சரியா? அப்போஸ்தலர்ல 1:8 வாசிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், வல்லமை அடைவீர்கள் சொல்லி வேதத்துல பார்க்கணும். வல்லமை அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அப்ப தேவன் எங்களுக்கு அதிகாரத்தை மாத்திரம் கொடுக்கல, தன்னுடைய வல்லமையாக அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது பூமியில பாதுகாவலர், அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு, போலீஸ்காரருக்கு அதிகாரத்தை பட்ஜெட்டையும் கொடுத்து, யூனிஃபார்மையும் கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி விடுவது மாத்திரம் இல்லை, அவர்களுடைய இடுப்புல வல்லமை அங்கே காணப்படுது. வல்லமை என்ன? துப்பாக்கி காணப்படுது. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துற நேரத்துக்கு கீழ்ப்படியாத வேளையில அவங்க தங்களுடைய வல்லமை எடுத்து பயன்படுத்த வேண்டியதாயிருக்கு. விளங்குதா? உங்களுக்கு அதிகாரமும் தேவன் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு வல்லமையும் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிச்சு உங்களுடைய நாவினால எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நின்று, இது நான் தேவனுடைய சரீரம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள உன்னுடைய ஆட்டம் ஆட முடியாது, உன்னுடைய செயல்பாடு என்னுடைய வாழ்க்கையிலயோ, என்னுடைய குடும்பத்திலேயோ, என்னுடைய ஊழியத்திலேயோ, என்னுடைய வாழ்க்கையிலோ காணப்பட முடியாதுன்னு சொல்லி நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்று அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவன் கீழ்ப்படிய வேணும். அவன் கீழ்ப்படியாத பட்சத்தில் உங்களுக்கு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் அந்த வல்லமையோட அவனுக்கு எதிர்த்து நிற்பீர்களானால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். விளங்குறவங்களுக்கு அதே போலதான் இந்த போலீஸ்காரரை பார்த்தா ஒரு பொம்பளை லேடிஸ் போலீஸ், பெண் போலீஸும் இருக்கும், ஆம்பளை போலீஸும் இருக்கும். அப்போ ஒரு பலசாலியான ஒரு ஆம்பளை வந்து இது பொம்பளை போலீஸ் தானே, இவளுக்கு என்னத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், அவ கையை போட்டு மறைச்சா நாங்கள் நிற்கணுமான்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு கீழ்ப்படியாம அவர்கள் நடப்பார்களானால் அவர்கள் இடுப்பில் இருக்கிற வல்லமையை எடுத்து காண்பிக்க வேண்டிய, சுட்டு பொசுக்க வேண்டிய கட்டமும் ஏற்பட்டு. அன்னபடியாக இதே போலதான் தேவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை இயேசு எங்களுக்கு தந்த அதிகாரத்தை எங்களை நாவினால நாங்கள் பேசும்போது அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்துல நிரம்பி எதிர்த்து நிற்கும் போது அவன் மூலம் விட்டு ஓடி போகும். ஆமென். சரி, அப்ப தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்குது.
மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியாக தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பவர் உள்ளதாக இருக்குது. வார்த்தை அதாவது ஒரு மனுஷன் விதையை விதைச்சிட்டு அவன் தூங்கிடுவான், ஆனா அது தானாக விளைஞ்சு அது வந்துடும். தேவனுடைய வார்த்தைக்கான பவர் அவ்வளவு இருக்குது. 30, 60, 100 பலன் கொடுக்கும் சொல்லி முதல்ல கதிர் முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியங்களையும் உருவாக்கி கொடுக்குதான் அந்த வார்த்தையில. அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்னவா? அது விதையாயிருக்கிறது. அப்ப இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. அந்த வார்த்தையில தான் அதிகாரம் இருக்குதுன்றதை உங்களுக்கு சுட்டி காட்டி கொடுக்குறேன். நீங்க வாயை திறந்து அதிகாரம் உள்ள வார்த்தைகளை பேசுங்க. மற்றவர்களுக்கு எதிர்த்து பேசுறது இல்லை. என்ன சொல்றது? அதிகாரம் உள்ள வார்த்தைகள் சொன்னா குடும்பத்துக்குள்ள அதிகாரத்தை காட்டுறதில்ல. நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் செய்வேன், இது அதிகாரம் இல்லை. இது குடும்பத்தில் காட்டுற அதிகாரம். பிசாசுக்கும் பிசாசுடைய கிரியைகளுக்கும் நீங்க அதிகாரம் உள்ளவர்களாயிருங்க. ஏனென்றால் அவர் உங்களை உன்னதத்தில் அவரோட கூட உட்கார பண்ணி இருக்கிறார். இந்த குடும்பத்துக்குள்ள காட்டுற சகோதரங்களுக்குள்ள சகோதரங்கள் காட்டுற அதிகாரம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள காட்டுற அதிகாரங்கள் இல்லை, அல்லது மனைவி கணவனுக்கு காட்டுற, பிள்ளைகளுக்கு காட்டுற, உறவுகளுக்கு காட்டுற அதிகாரங்கள். அப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் செய்வேன், அப்படி செய்யற அந்த அதிகாரத்தை சொல்லல. இந்த பூமியில வார்த்தையை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையில என்ன அதிகாரம் என்ன குறித்து சொல்லி எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்து எங்கள் எதிராளியான பிசாசான இடத்துல நீங்க அதை பயன்படுத்த சொல்லித்தான் தேவன் உங்களுக்கு அதிகாரத்தையும் அதோட சேர்த்து உங்களுக்கு வல்லமையையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். விளங்குதா? அவங்களுக்கு நீங்க என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் தலையாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியா அது சரீரமாகிய எங்களுக்கு சொந்தம் என்றதை முதலாவது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய சுதந்திரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அவர்களுக்குள்ள மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நான் தரித்திருக்கிறேன். நான் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன். எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்? அவரோட கூட உன்னதத்துல உட்காரப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆவிக்குரிய நிலையத்தில் நாங்கள் யாவரும் அவரோட கூட உட்கார பண்ணப்பட்டிருக்கோம். அவரோட கூட எழுப்பப்பட்டு உன்னதத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. ஏன் சும்மா உங்களை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை, வெறும் மளிகை சாமான்களுக்கும் வேறு எங்களை சில்லறை சாமான்களுக்கும் அதிகாரத்தையும் வார்த்தையும் படுத்தி அதை பெற்றுக்கொள்வதற்காக உட்கார பண்ணல. அழிந்து போற ஆத்துமாக்களை, அழிஞ்சு போய் பிசாசானால வஞ்சிக்கப்பட்டு சிறப்படுத்தி இருக்கிற ஆத்துமாக்களை நீங்க விடுவிக்கும்படியாகத்தான் தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? யாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்க? எல்லாத்துக்கும் தான் அதிகாரம் கொடுத்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களோட குடும்பத்தை கட்டுறதுக்கான அதிகாரம் நான் சொல்லி கொடுத்திருந்தேன். கோரேசு எப்படி புரஜாதியான கோரேசு எழுப்பி தேவன் எப்படி நீ கட்டப்படுவாய்னா கட்டப்படும், நீ அஸ்திவாரப்படுவாய்னா அஸ்திவாரப்படும், நீ தேர்வாயிட்டா தேரப்படும் சொல்லி அப்படி அதிகாரத்தை அந்த கோரேசுக்கு நாவல கொடுத்து அவன் எதையெல்லாம் சொல்லி கட்டுனானோ அது அப்படியே நடந்தன்னு சொல்லியிருக்கு. எருசலேமை பார்த்து நீ அஸ்திவாரப்படுவாய், குடிகளை பார்த்து நீ குடியேறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ தேறுவாய், நீ வளருவாய் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்படியாகத்தான் கொடுக்கப்படுது. சரியா? அப்ப உங்களோட நாவல தேவன் அவ்வளவுப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எங்களை குறித்து படம், எங்களை குறித்த பிக்சர் எப்படி இருக்கணும்? சும்மா கீழான நிலவரத்தில் எங்களை படம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நாங்க வாசிக்கும் போது நீ தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீ பிள்ளையா இருக்கிறாய் என்றால் நீங்க பிள்ளை என்ற அந்த பார்வை உங்களோட இருதயத்தில் இருக்கணும். அதாவது வெள்ளை புறான்னு சொன்னா வெள்ளை புறாவை தான் நீங்க பார்க்கலாம், ஆனா எழுத்துக்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. எழுத்துல எழுதி வைக்கப்பட்ட வெள்ளை புறான்ற அந்த எழுத்துக்களை நீங்க பார்க்கறதில்ல, வெள்ளை புறாவை பார்ப்பீங்க. கருப்பு நாய்னா கருப்பு நாய், கருப்பு குதிரைன்னா கருப்பு குதிரையை தான் பார்ப்பீங்க. அதுல ஒரு மனுஷனுடைய பேரை சொன்னா அந்த மனுஷனை தான் நீங்க பார்ப்பீங்க. அதே போல வேதத்துல நீங்க தியானிக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிச்சு தியானிச்சு அது என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கு, என்ன படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றத நீங்க பார்த்து அதை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் உங்களை குறித்து அந்த தேவன் கொடுத்த அதிகாரத்தை அறிந்து அதை பயன்படுத்த உங்களால் முடியும். தெரியாம அறியாம ஒன்றும் செயல்படுத்த முடியாது. விளங்குதா? உங்களுக்கு தேவனோட வார்த்தை சொல்லுது நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. விளங்குதா? வடியா பாருங்க, இப்ப கேளுங்க, நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க பிள்ளையா இருக்கிறீங்க. தேவனோட வார்த்தை சொல்லுது
அவர் தலையா இருக்கிறார், நீங்க சரீரமா இருக்கிறீர்கள் சொல்லி. அப்ப நீங்க என்ன, இப்ப நீங்க வாசிக்க என்ன மாதிரி இருக்கும்? அவர் தலையா இருக்கிறார், நான் அவருடைய சரீரத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறேன், அவருடைய சரீரத்துல நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த எண்ணமும் அந்த பார்வையும் தான் உங்களுக்குள்ள வரும். படம் வரும், வருமா வராதோ? சரி, வேற என்ன சொல்லுங்க? நான் நீதிமானா இருக்கிறேன், அந்த பாடம் வருமா வராதா? தேவனால பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான், நான் ஜெயிக்க பிறந்தனான். நீங்க உங்களை ஜெயிக்கிற ஒரு படமாப்பா, நீ உங்களோட படத்தையே நீங்களே பார்க்கணும். நான் வெற்றி ஒரு தோத்து போறவனா இல்ல, நான் வெற்றி சிறக்க பிறந்தவன் சொல்லி பார்க்கணும். சரிதானே? விளங்குதான் உங்களுக்கு? கேட்கிறது மாத்திரமில்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சரியா? நான் அவர்களை மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் அவருடைய சரீரமாயிருக்கிறேன், நான் அவருடைய ஆலயமாயிருக்கிறேன், அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார், நான் அவரை தரித்திருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், நான் உடன்படிக்கையின் பிள்ளையா இருக்கிறேன். அப்படி சொல்ற படங்கள் உங்களோட வாழ்க்கையில உருவாக்கப்படும். நான் அதிகாரம் செலுத்துற ஒரு அதிகாரியா, ஒரு ராணுவ வீரரை போல, ஒரு பொலிசை போல நான் இருக்கிறேன் என்ற படங்கள் உங்களோட வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டும். சரி, நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திற்கு வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லு அப்பமாகும்படி சொல்லும். அப்ப முதலாவது வசனத்தை திருப்பி வாசிங்க. 3ஆம் வசனத்தை 4. சரி, இப்ப மனுஷர்கிட்ட வரையில பிசாசு தேவனுடைய குமாரனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட போய் சொல்றான். ஒரே பிரச்சனை, எல்லாரையும் பிடிக்கிறது பார்க்க ஒரு ஆளையே பிடிச்சிருவோம்னு போய் இயேசுட்ட போய் கேட்கிறான், இந்த கல்லு அப்பமாகும்படி நீ சொல்லும், நீ சொல்லும். வாயத்தான் அவன் பார்க்கிறான். இயேசுட வாயை பிடிச்சிட்டா எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பிடிச்சிடலாம்ன்ற பிளான். ஆனா ஆண்டவருடைய இருதயம் வாய் நிறைய தேவனுடைய வார்த்தை நிறைஞ்சிருந்தது. என்னவா? தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயால நிறைந்திருந்தது. சரியா? நிறைந்து இருந்தபடியால் அவர் வாயை திறந்த என்ன வரும் அவருக்கு தெரியும். உபாகமத்தில் இருக்குது, ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினாலும் அவன் பிழைப்பான்னு சொல்லி அவர் பார்த்திருக்கிறார். அவருடைய இருதயத்தில் நிறைந்து இருக்குது. அவன் இவன் சொல்றத, பிசாசு சொல்றதை சொல்ல இல்ல, அவர் நான் சொல்றதை சொல்றேன். அப்படி இல்லை, ஒரு தேவனுடைய, அதாவது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால அவன் பிழைப்பான் என்று சொல்லி அதை அறிந்திருந்தபடியா அவர் அதை சொன்னார். இப்படி எல்லாம் அப்படித்தான். அப்ப இவன் சொல்றதை சொன்னா தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய காரியம் அங்க செயல்படுத்தி விட்டுரும். இத ஏவாளுக்கு அந்த நேரத்துல போய் சொன்னான், இது நீங்க உனக்குள்ள எதையாவது மறைச்சிருக்கிற ஆண்டவர், இவ்வளவு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு பகுதியை மட்டும்தான் அதை புசிக்காதீங்க என்று சொல்லிட்டு போனது. அவன் எல்லாவற்றையும் உனக்கு இதை ஒன்றை மட்டும் மறைச்சிருக்கான்றதை காட்டி அவளுடைய வாயாலேயே இது பார்வைக்கு அருமையானதும் புசிக்கிறதுக்கு நல்லதும் இனிமையுமா இருக்கின்ற அவட வாயை திறந்து பிசாசுடைய வார்த்தைகளை பேசத்தக்கதாக
அவ மாறினது நிமித்தம் தான் அங்கே மாறி அதை புசித்து அந்த ஆதாமையாவுக்கு கொண்டே கொடுத்த உடனே அவரும் வேண்டி புசிச்சுட்டு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்க, யார் தந்தது, ஏன் வேண்டனி, எதையே புசிச்சனி, இது யார் சொன்னதுன்னு கேட்கல. அப்படியே இப்ப இருக்க ஆம்பளை பிள்ளைகளை மாறி மனுஷி கொடுத்தோட வெளியே புசித்து இது யார் தந்தது, எங்க செலவா வந்ததுன்றது கேட்கறது, கேட்டு பார்க்கறது. அவன் கேட்டு இருந்தான்னு சொன்னா இங்கேவா பிசாசை பார்த்து இது எங்க மனுஷியோட உனக்கு என்ன கதை, அவன் ஜாக்கிரதையா இருந்தாலும் இது நடந்திருக்குமா, நடக்காதா, நடந்திருக்காது தானே. அப்ப கணவன் வந்து அஜாக்கிரதையா இருந்தபடியா தான் அவன் வந்து இவள்கிட்ட போய் வஞ்சித்து ஏமாத்தி அதை சொல்லி செய்ய வச்சுட்டு போயிட்டான். அந்த வார்த்தையாலே சொல்ல பண்ணி செயல்படுத்தி அதிகாரத்தை இழக்க பண்ணிட்டான். இப்ப இயேசுட்ட வந்து நிக்கிறான், நீ சொல்லும், நான் தான் சொல்றதை சொல்லும்னு சொல்லி கொடுக்க பாடுறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு தெரியும், நான் சொல்றேன் சொல்லு. மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையினால் அவன் பிழைப்பான் சொல்லி பரபடி கொண்டே இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் ஒரு இமைப்பொழுதுல காட்டுறான். இதுல மேன்மை, மகிமை, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சரியா தான் சட்ட ரீதியா தான் சொல்றான், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் தான் இந்த உலகத்துக்கு அதிகாரியா இருக்கிறேன். அவன் அதிகாரியா இல்லையா? அந்த நேரம் சொல்லுங்க, அதிகாரியா இருந்த. ஏன் ஆதாமிட்ட இருந்து தந்திரமா பறித்தெடுத்துட்டான். தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை, ஆளுகைய அப்படியே அவன் வஞ்சிச்சு அப்படியே ஏமாத்தி எடுத்து கொண்டபடியா இப்ப அவன் தான் உலகத்தின் அதிபதியாக அதிகாரியா இருக்கிறான். அப்ப அவன் சொல்ற, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் உமக்கு தாரண்டா, ஒருக்கா புரிஞ்சு என்ன வணங்கிருங்க, அப்படித்தானே. அதுக்கும் ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னதை சொல்லல, அவன் சொன்ன உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. இப்ப எழுதி இருக்கிற இந்த வார்த்தையில தான் தேவன் காண்பிச்சு கொண்டிருக்கார். இயேசுவானவர் பிசாசுக்கு இந்த எழுதி இருக்கிற வார்த்தை உபாகமத்தில் எழுதி இருக்கிறது. மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அவன் பிழைப்பான்னு சொன்னது எழுதி இருக்கப்பட்டது. அவருக்கு தெரிஞ்சபடியா அதை வாசிச்சு தன்னுடைய இருதயத்தை அந்த வார்த்தைகளால் நிறைத்து வைத்திருந்தபடியால் பிசாசு சோதிக்கிற வேளையில தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில இருந்து எடுத்து வாயினால அறிக்கை எடுக்கிறார், சொல்லுறார். நீ சொல்றது நான் சொல்றதுக்கு வரையில, நான் சொல்ற தேவனோட வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு சொல்றான். அவன் அப்படியே அந்த விஷயங்கள்ல தோத்து போய் கொண்டே இருக்கிறான். தன்னுடைய வார்த்தை இவன் எப்படியாவது சொல்லலாம், சொல்ல வைக்கலாம் என்று பிளான் பண்ணினான். அங்கே சொல்ல வைக்க முடியல. அப்படி அவன் தேவன் ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டான். சரியா? அப்படி எல்லாம் தேவன் இயேசுவானவர் எங்க இருந்து எடுத்து கொடுத்தார்? உலக புத்தகத்தில் எடுத்து கொடுத்தா, வேத புத்தகத்தில் அந்த வேதாகமத்தில் இருந்துதான், தேவனுடைய வார்த்தையில் இருந்தால் பிசாசுக்கு பதில் எடுத்து கொடுத்தாரா கொடுக்கலையா? அவன் பேசின வார்த்தை அவனுக்கு பதில், அவன் சொன்னபடி செய்யல. தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்தில் நிறைஞ்சி இருந்தபடியால் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை சொல்லி அவனை பிசாச தேவன் இயேசுவானவர் தோற்கடித்தார். அது போலதான் நாங்களும் எங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நிரப்பி வைப்போமாண்டால் சோதனைக்காரன் வரான். சோதனைக்காரன் வரைக்கும் அவனுக்கு எதிர்த்து சொல்லலாம், இந்த விளையாட்டை நான் தேவனால பிறந்தனா, நான் என்னுடைய வாயை உனக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய வாயை நான் தேவனுக்கு கொடுத்துட்டேன், நான் தேவனுக்கு கொடுத்தபடி என் வாழ்க்கையை தேவன் அற்புதமாக மாற்றி இருக்கிறார். ஆனபடியா என்னுடைய வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை, அப்பாலே சொன்னா அவன் போய்விடுவான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிசாசான கைச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சுத்தி வகை தேடி திரிகிறான். யார தேடி திரிகிறான்? இந்த இருதயத்தில தேவனுடைய வார்த்தையில நிறைத்து வைத்து, தேவனுடைய வார்த்தை இருதயம் முழுவதும் நிறைந்திருந்து காணப்படுறவனையா அல்லது அப்படி காணப்படாதவனை சுத்தி திரிகிறான் என்று உங்களுக்கு தெரியல. சொல்லியிருந்தேன் என்ன, தேவனுடைய வார்த்தையை வாசிக்காதவங்க கண் குருடர். தேவனுடைய வார்த்தையை எப்படி சொல்லி கொடுத்தாலும் கேட்காத கேட்காத காதுகள் செவிட்டு காதுகள் சொல்லி அதை தேவனுடைய சொல்லி கொடுத்த அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லாம அந்த அதிகாரத்தை தன்னுடைய வாயில பேசி பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாதவர்கள் ஊமையா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஹேண்டிகேப் போல இருக்கிற இந்த செவிடு குருடு
முடவர்கள் இவர்களைத்தான் பிசாசானவன் சுத்தி வகை தேடி பார்த்து இனங்கண்டு அவனை பிடிச்சு அவங்களோட வாழ்க்கையை சீரழிச்சு நாசமாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கான். நீங்களோ தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல நிரப்பி வச்சிருக்கபடியா உங்களை அவன் மேற்கொள்ள முடியாது. நீ உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்க அறிந்திருக்கிறபடியா உங்களை ஒரு பிசாசானவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. விளங்குதா உங்களுக்கு? விளங்கிட்டா விளங்குங்க. அப்ப கூட போய் ஐயோ அங்க சூனியமா இருக்கு, அங்க பிசாசா இருக்கு, இதாலே எந்த நேரம் நான் தொந்தரப்பட்டு கொண்டிருக்கேன் ஓலம் பார்க்கறது. அவன் அங்க வச்சுட்டான், இவன் இங்க வச்சுட்டான், அது பாம்பு பிசாசு, அங்க இந்த பிசாசு வந்துட்டு அந்த பிசாசு வந்துட்டு நீங்க சொல்றீங்க. ஏனென்றா உங்களுக்கு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இது சும்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, உண்மையான நிஜத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கோம். உங்களுக்குள்ளேயே அதிகாரம், உங்களோட வாயில தேவன் அதிகாரத்தை வச்சிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துல நிறைவு, அதாவது சொல்லியிருக்கு இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். வாயை தேவனுக்கு நீங்கள் கொடுத்தால் அந்த வாழ்வை அவர் அற்புதமாக மாற்றிவிடுவார். வாயை பிசாசுகளுக்கு கொடுத்தால் அவன் வாழ்க்கையை பற்றி எரிய பண்ணிடுவான். பிசாசு அக்கினி, நரக அக்கினி போல பற்றி எரிய பண்ணி விட்டுருவான். இயேசுடன் பிசாசு போய் சொல்றான், சொல்லும் என்றான். அவன் நடவடிக்கை ஒன்றும் அங்கு ஆகல. அவர் வேத வார்த்தையினால் நிரப்பி இருந்து அவருக்கு தெரிந்திருக்கபடியா வேத வார்த்தை வைத்து பிசாசை தேவன் தோற்கட்டார். அது போலதான் நாங்கள் தோற்கடித்து வெற்றி சிறக்கிறவங்க. அவன் தெண்டனிட்டு வணங்கன்னு சொல்றான். தெண்டனிட்டு வணங்கிட்டா எல்லா சகல ராஜ்யத்தையும் உனக்கு தாரன்னு சொல்லிடுறான். ஆண்டவருக்கு தெரியும், அவன் தெரியும். இப்ப மனுஷன் ஏன் இயேசு மனுஷனா வந்தார்? மனுஷனாக படைக்கப்பட்ட ஆதாம் இழந்து போயிட்டான். என்னத்தை இழந்து போயிட்டான்? அதிகாரத்தை இழந்து போயிட்டான். ஆனபடியா தேவனாக வந்து எடுத்து கொடுக்க முடியாது. அது சட்டம் இல்லை, அது ஒழுங்கும் இல்லை. தேவன் ஒழுங்கின் தேவனாக இருந்தபடியா தேசுவான மனு உருவெடுத்து ஒரு மரியாதை வயிற்றில பிறந்து மனுஷன் இழந்ததை மனுஷ ரூபத்துல போய் பறிக்க வேண்டும் வந்தான். ஆனா பிசாசு சொல்றான், ஒருக்கா எல்லா ராஜ்யத்தையும் உங்களுக்கு காண்பிச்சுட்டேன், இப்படின்றதுக்கா காண்பிச்சுட்டேன், நீங்க ஒருக்கா அப்படி தண்டனிட்டு ஒருக்கா வணங்கிட்டீங்கடா நான் உனக்கு தாரேன்னு சொல்றேன். ஆண்டவர் பார்த்தா செய்திருக்கலாம் இல்ல, போய் சிலுவையில தொங்க தேவையில்லை, அடிப்பட தேவையில்லை, வாரணால் அடிப்பட தேவையில்லை, காரி துப்ப தேவையில்லை, 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொங்கி அவருடைய சரீரம் கிழிக்கப்பட தேவையில்லை, பொட்டு துணி இல்லாம தொங்க தேவையில்லை, அவமானப்பட தேவையில்லை. இப்ப மறைமுகமாவே ஒருத்தரும் பார்க்கல, ஒருக்க தண்டனிட்டு வணங்கிட்டா ராஜ்யம் முழுவதையும் அதிகாரம் முழுவதையும் எடுக்கலாமா? எடுக்கல. தேவன் அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ பிதா சொன்ன, நீ சிலுவையில போ சாவட்டா நான் சாகுறேன்னு தான் வந்திருக்கேன். நீ சொன்னப்போ உனக்கு கீழ்படுகிறதுக்காக நான் வரையில, தேவனுடைய வார்த்தை என்ன குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நிறைவேற்றத்துக்கு வந்தனான்னு சொல்லி அவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்தார். சரியா? அதுபடியா நாங்களும் தேவனுடைய வார்த்தையில நிரப்பப்பட்டவர்களாக, பிசாசுக்கு வார்த்தை இல்லாம பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. கிருபை ஏராளமா கொடுத்திருக்கு. கிருபை உங்களுக்கு என்ன செய்திருக்கா? ஏராளமா கொடுத்திருக்கு. ஏராளமா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் அதிகாரங்களையும் விசுவாசம் இல்லாம ஒன்றையும் நீங்க செயல்படுத்த முடியாது. விசுவாசம் கிருபை கொடுத்திருக்கு. விசுவாசம் என்ன செய்யுது? எடுக்க பண்ணுது. விசுவாசத்தா தான் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்காவிட்டால் நீங்க இப்ப நான் கொடுத்திருக்க ஏராளமான கிருபையின் வார்த்தைகளை ஒன்றையும் நீங்கள் செயல்படுத்த முடியாது. விசுவாசம் மிகவும் முக்கியமா இருக்குது. இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்கப்படணும். நீங்க கேட்கிற வார்த்தைய, நீங்க வாசிக்கிற வார்த்தை வேதாகமத்திலிருந்து வாசிக்கிற போது உங்களுடைய செவிகளுக்கு கேள்வி, விசுவாசம் வந்து கேள்வினால உண்டாகும். சரி, அப்ப கேட்கறதுனால உங்களோட இருதய, நீங்க வாயினால வாசிக்கிறத செவி கேட்டு அது இருதயத்துக்குள்ள பக்குவப்பட்டு போகும்போதுதான் அங்க உங்களோட வாழ்க்கையில விசுவாசம் காணப்படும். ஆமென். உங்களுக்கு அப்ப இயேசுவை பிசாசு சோதிச்சு பார்த்தா இயேசுவானவர்கிட்ட அது வாழ்க்கையில நான் அநேகமா அடுத்த வாரத்துல நான் மீதியான காரியத்தை அதை பாசம் கற்றுக் கொடுப்பேன். நம்ம யாவர்களும்